என்னாச்சு? யாராவது இறந்துட்டாங்களா? நீங்க எல்லாரும் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. ஆக்சுவலா நான் உங்க 2 பேருக்கும் இன்விடேஷன் குடுக்கலான்னு வந்தேன். இன்னைக்கு பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. த்ரிஷா வீட்டுக்கு வந்திருக்கால, அதுக்குதான். உங்க 2 பேரையும் கீழே கூப்பிட்டிருக்காங்க ஸ்வீட் கொடுக்கதான். த்ரிஷா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு லாபம் பாத்தீங்களா? உங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஸ்வீட்டும் கிடைக்குது. ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மையிலே யாரோ செத்துட்டாங்களா என்ன? ப்ளீஸ் இல்லன்னு சொல்லிடுங்க. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு வீடு நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்புறம் ஸ்வீட் கேன்சல் ஆயிடும். யாரும் சாகல. சாகத்தான் இருந்தாங்க, இப்ப கேன்சல் ஆயிடுச்சு. தனு சொல்ல வருது என்னன்னா, ஐ மீன் யாரும் இறந்துட்டு தான் நியூஸ் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் யாரும் சாகலன்னு நியூஸ் கிடைச்சது. தட்ஸ் ஆல். வேற எதுவும் இல்ல. ஓ தேங்க் காட். அப்படின்னா ஸ்வீட் கண்டிப்பா சாப்பிடலாம். சரி மைத்திரி அண்ணி, ஒரு வகையில நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். அந்த த்ரிஷா இந்த வீட்டுக்கு வந்ததும் வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரை விட சந்தோஷமா நான் தான் இருக்கேன். ஏன்னா எனக்காக வேலை செய்ய 2 பேர் இருக்காங்களே. எத்தனை பேர் இருந்தாலும் எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும். என்ன சொன்ன நீ? அது என்னன்னா, இல்ல தனு ஏதோ சும்மா சொன்னா. இது பாருங்க, த்ரிஷா வீட்டுக்கு வந்திருக்கா. இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். இந்த நல்ல தருணத்துல நீங்க அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? நான் போய் தேங்க்யூ சொல்லிட்டு வந்துறேன். அண்ணே நீ வெறும் கையோட போறீங்க? இத பாத்தீங்களா? இந்த ஜூஸ் எடுத்துட்டு போங்க. இத த்ரிஷாவுக்கு கொடுத்துட்டு வாங்க. அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு அந்த சந்தோஷத்துல நீங்க அவளுக்கு இந்த ஜூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். ஆமா, இது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ. அதுவும் ட்ரிங்க் கொடுத்து தேங்க்யூ. அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள். நான் வரேன். நான் இங்க வரப்போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? நான் வந்ததுக்கு அப்புறம் உடனே இந்த ட்ரிங்கை என் கையில கொடுத்து த்ரிஷாக்கு போய் கொடுன்னு சொல்றேன். எனக்கு எங்கேயோ தப்பு நடக்குதோன்னு தோணுது. இந்த ட்ரிங்க்ல ஏதாவது நீ கலந்துட்டியா என்ன? இல்ல நீ முதல்ல இந்த கிளாஸ் நாங்க பிரக்யா கிட்ட தான் கொடுத்து அனுப்புறதா இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்களா, சரி உங்ககிட்ட கொடுக்கறதுன்னு மரியாதையா இருக்குன்னு இப்ப உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறோம். அது என்னன்னா, பிரக்யா நமக்கு பழசு, த்ரிஷா தானே புதுசா வந்திருக்கா. சோ யோசிங்க, உங்க கையால அவளுக்கு இந்த ட்ரிங்க் குடுத்தீங்கன்னா அவ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. ஆனா நான் இந்த வீட்டுக்கு பிரக்யாக்கு முன்னாடி வந்தேன். அவளே போய் குடுக்கல, நான் போய் ஏன் குடுக்கணும்? மைத்திலி அண்ணி, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பிரக்யாக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். ஆனா உங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்களே இப்போ. சோ அதனால முதல்ல கொடுக்க வேண்டியது நீங்க தானே. ஆனா உன்னால இல்ல. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின இந்த வீட்டோட வேலைக்காரி ஆக்கிடுவாங்க. இத பாருங்க, பிரக்யா அங்க இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லனா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சோ உடனே போய் இந்த ட்ரிங்க் அந்த த்ரிஷாவுக்கு குடிக்கிறீங்க. புரிஞ்சுதா மைத்திரி அண்ணி? அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்க. போறேன். என் அபியும் பிரபாவும் இனிமே இந்த வீட்டுலதான் இருக்க போறாங்க. அதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அட மைத்திலி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இத பாரு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்புறமா குடிச்சுக்கலாம். முதல்ல நீங்க வா. த்ரிஷா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, அபி இருக்கான்ல, அவன் பிரபாவை சின்ன வயசுல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். பிரபாக்கு எந்த விஷயம் சுத்தமா பிடிக்காதோ அதத்தான் பண்ணுவேன்னு அபி சொல்லுவான். எந்த மாதிரி? அதாவது பிரபாவுக்கு கடலை சாப்பிடறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு தெரியாது, ஆனா சாப்பிட மாட்டான். அபி என்ன செய்வான் தெரியுமா? வேணும்னே மார்க்கெட்டுக்கு போய்
வேர்க்கடலையை தான் வாங்கிட்டு வருவான். அதுவும் நிறைய வாங்கிட்டு வருவான். பிரபா கிட்ட இந்த கடலை எல்லாத்தையும் எனக்கு உரிச்சு கொடுன்னு கேட்பான். அந்த கடலைய உடைச்செடுக்கிறது எல்லாத்தை விட ரொம்ப போரிங்கான வேலை. அதுவும் பிடிக்காதவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல உண்மையிலேயே பிரபா முகம் கடல் மாதிரி ஆயிடும். இருந்தாலும் எதுவும் சொல்லாம இருப்பான். சில நேரங்கள்ல இவன் என்னோட ஃப்ரெண்டு தானா இல்ல எதிரியானு கூட நான் நினைப்பேன். எனக்கு தெரிஞ்ச அபி யாருக்கெல்லாம் கடலை பிடிக்காதோ அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிப்பான். ஓகே பாட்டி, என்ன பத்தி நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல. இப்போ கொஞ்சம் பிரபாவை பத்தி சொல்லுங்களேன். அந்த சின்ன வயசு மேட்டர். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொல்லுவா? சரி விடுங்க, அத நானே சொல்லிடுறேன். இங்க பாரு அபி, நீ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அத சொல்லிதான் ஆகணும். என்னடா வெக்கப்படுற? என்ன பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப உன்னை பத்தியும் சொல்லிதான் ஆகணும். பை த வே, த்ரிஷா உன்னோட பொண்டாட்டி. இந்த விஷயத்த சொல்றதுல என்ன தப்பு? அபி, அவ என்னோட பொண்டாட்டிங்கிறதுனால தான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன், புரியுதா? வைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்ரெட் சொல்றது ஒரு சடங்குடா. அதனாலதான் சொல்லணுங்கிற. இப்ப அத சொல்லியே தீருவேன். அபி, நீ எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் சொல்லியே தீருவேன். நீ எந்த சீக்கிரட்டும் சொல்லக்கூடாது. இப்படி பண்ணா நான் கண்டிப்பா சொல்லியே தீருவேன். சொல்லிடுவேன். அபி, அபி வேணாம். சொல்றதுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். அபி, த்ரிஷா, 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 அபி சொல்றதுக்கு வேணாம். த்ரிஷா, அது என்னன்னா பிரபா சின்ன வயசுல நைட்டு தூங்கும் போது ட்ரெஸ்லயே சுச்சு போடுவான் தெரியுமா? ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்லுவான் தெரியுமா? மழை பெஞ்சது, பேண்ட் நனைஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. நான் போய் சொல்றேன். பாட்டி கிட்ட வேணா கேளு. பாட்டி, உங்ககிட்ட அந்த நனைஞ்ச பேண்டோட போட்டோ என்கிட்ட போட்டோ இருக்கு. பாட்டி, அந்த போட்டோ நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்களா? அத நான் ஏன் வச்சிருந்தேன்னா, பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணுக்கு அத காட்டணுங்கிறதுக்காக தான். அபி, அபி போதும், வாய மூடு. என்ன 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 பண்ணுவேன்? நான் சொல்லியே தீருவேன். எல்லாருக்கும் சொல்லுவேன். ஏய், இந்த விஷயம் அப்படி. த்ரிஷா, நீ அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி உங்க பெட்ரூம்ல வை. அத பார்த்து டெய்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அபி, நல்லா சிரிப்பேன். அபி, நீ நிறைய சொல்லிட்டு இதோட எடுத்துக்க. நீ வரும். ஏய் பிரபா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியே ஆகணும். அபி, ஏன்டா அப்படி பண்ற? அப்படியா? அபி, முதல்ல புடுறா. கேள மாட்டேன். come on, புடி. அபி, என்னாச்சு? என்ன பண்றீங்க? பிரக்யா, நீங்க இதுல நடுவுல வராதீங்க. இந்த பையன் என்னோட இவனை நான் விட போறது இல்ல. இவன் த்ரிஷா கிட்ட என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு சீக்ரெட்லாம் சொல்லி தான் ஆகணும். என்ன பண்றீங்க நீங்க? இருங்க, இங்க பாருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ கூட பிரக்யா கிட்ட என்ன பத்தின சீக்ரெட் சொன்ன, நான் சொல்லக்கூடாதா? மறுபடியும் பேண்ட் நனைஞ்சிருச்சு பாரு. என்ன பண்றீங்க? முதல்ல நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்தவே மாட்டீங்களா? எப்ப பாரு இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. சண்டையெல்லாம் விடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. திவ்யா குட்டி சொல்லுவாளே, சண்டை கிண்டையெல்லாம் விட்டு தள்ளுங்க, வீட்ல எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுங்க. இல்ல வீட்ல இருக்க ஸ்வீட் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுங்க. நல்ல வேளை பிரக்யா, நீ வந்துட்ட. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். புது மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருந்தா சூப்பரா இருக்கும். நல்ல மியூசிக் போடுங்க, ஆடலாம். என்ன மைதிலி? ராஜ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சுலப்பா? ஆமா, ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும் பாட்டி. ஓகே, நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். வாங்க எல்லாம் போலாம். எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். கமான் வாங்க, எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஆரம்பிப்போமா? ஓகே, வாங்க. கிளாஸ் மாத்துறதுக்கு சரியான நேரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் அவளுக்கு அந்த ட்ரிங்க கொடுங்க. போங்க. போற இரு.
ராபின், அந்த பக்கத்துல ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகே மேம். என்ன பண்ற நீ? இது என்னோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி. மூடு. இத நீ குடிக்க கூடாது. இந்தா இத குடி. அம்மா குடுக்கறல, பேசாம குடி. அப்பா கடவுளே, இது என் பொண்ணு குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியல. த்ரிஷா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இவ சந்தோஷம் யாராலையும் பாழாகிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். நான் இப்ப அந்த கிளாஸ தனு கிளாஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் த்ரிஷா, இதுதான் கரெக்ட். ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டோம். இப்போ டான்ஸ் ஆட வேண்டியது பிரபாவும் த்ரிஷாவும் தான். என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? அவங்களுக்கு அப்புறம் நம்ம தான் டான்ஸ் ஆடணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இல்ல, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நான் கேட்க மாட்டேன். நம்ம டான்ஸ் ஆடுவோம். இருங்க, நீங்க இப்ப டான்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்காக வாழ்நாள் முழுக்க ஃபீல் பண்ணணும். என்ன என்னைய மிரட்டுற நீ? நான் ஒன்னு ரூம்ல பாத்துக்கிறேன். இரு. நல்லா பாருங்க, கண்ணாடி போட்டு பாருங்க. இப்ப நான் கிளம்புறேன். ஏய், தனு அந்த லூஸ் மோஷன் ட்ரிங்க குடிமா. அந்த த்ரிஷா அவ புருஷனோட சந்தோஷமா இருக்க போறா. நீ டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிப்பல, அதான் இந்த ஜூஸ். இல்ல இது இல்ல, ஸ்பெஷல் ஜூஸ். தேங்க்யூ. தனு விரிச்ச வலையில அவளே விழ போறா. மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா நமக்கு தான் கெடுதல் நடக்கும். என்னாச்சு? எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. இரு, இது வந்துடுறேன். சரி, எல்லாருமே டயர்ட் ஆயிருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, கூட்டிட்டு போ. த்ரிஷா, நீ போ, நான் அபி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். இப்ப இந்த த்ரிஷா பிரபாக்காக வெயிட் பண்ண போறா. ஆனா பிரபா போனதுக்கு அப்புறம் பிரபா த்ரிஷாக்காக வெயிட் பண்ணுவான். ஆனா த்ரிஷா வர போறது இல்ல. ஏன்னா அவ பாத்ரூம்லயே இருப்பா. இந்த பூ டெக்கரேஷன் இதெல்லாம் யார் பண்ணாங்க? இந்த சாரி
அவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாரோன்னு தோணுது. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த இரவுக்கு அப்புறம் எங்களோட உறவு இன்னும் பலமாயிடும். இப்ப என்ன பண்றது? அவரோட நான் பேசவா? இல்ல, அவர் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி நடக்கட்டும். என்ன நீங்க இதே மாதிரி பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க? இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்க்க போறீங்க. அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் பயந்த மாதிரியே தான் நடக்குது. இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு த்ரிஷா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பா. நான் என்னடான்னா, இவர் எதுக்காக அங்கே நிக்கிறாரு? குங்குமப்பூ, பாதாம், பிஸ்தா. இத நீ எடுத்துட்டு வரேன்னு சொன்ன. அது நான் எனக்கு தெரியும். இத பத்தி நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். பால் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு கிச்சனுக்கு ஓடி போவ. அங்கேயே ரொம்ப நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் இந்த பாலை நானே எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன்னா உன் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது பாரு. என் எனர்ஜி கூட வேஸ்ட் ஆக கூடாது. நீ பண்ற அளவுக்கு நல்லா இல்லதான், பட் எனக்கு இப்போ டேஸ்ட் இல்ல, எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். என்ன? அண்ட் அப்புறம் எனக்காக நீ பால் எடுத்துட்டு வரல, அதுக்கு சாரி. இப்போ நீ எனக்கு கிஸ் கொடுத்து சொல்லணும். வெயிட் வெயிட் வெயிட். நீ இத போட்டுக்கிட்டு சாரி சொன்னா அப்போ அந்த கிஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது என்னங்க? கிஃப்ட். கிஃப்ட். ஏன்னா நீ எனக்கு என்னோட குண்டச்சியை திருப்பி கொடுத்திருக்கல, அதுக்கு பதிலா தான் இந்த கிஃப்ட். இது ஆக்சுவலா என் குண்டச்சிக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனா ஆனா இது எதுவுமே பேசாத, ஓகே? த்ரிஷாவோட ரூம்ல நீ போய் கிஃப்ட் வச்சியா இல்லையா? சோ இந்த கிஃப்ட் உனக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாம் எதுவும் வேண்டாம். எதுக்கு அதுல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ, உடனே போய் இத போட்டுக்கிட்டு வா. இதுல நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்கணும். இப்பவே வா. நாளைக்கு போட்டுக்கிறனே. இப்ப எதுக்கு? இது நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். தெரியும், டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவேன்னு தெரியும். அதத்தான் சொல்லுவேன். வேணும்னா இந்த பாலை குடி, உனக்கும் தெம்பு வந்துடும்.
இந்த பாரு குண்டச்சி, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதாவே இல்ல. இன்னைக்கு நீ கண்டிப்பா சீக்கிரமா போய் இத சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா. அதுக்கப்புறம் டெரஸ்ல வந்து மீட் பண்ண. டெரஸ்க்கு எதுக்கு? டெரஸ்க்கு எதுக்கா? நான் தான் கூப்பிடுறேன்ல, நிலாவை பாப்போம். சூப்பரா இருக்கும். ஒருவேளை நீ வராம நான் மட்டும் போனா நிலா வராதான். நிலா வெளிச்சத்துல உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்குற ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்கும். சீக்கிரம் போட்டுட்டு வா. பாதாம் கூட உள்ள இருந்து கத்துக்கிட்டு இருக்கு. என்ன சாப்பிடு, எனர்ஜி வரும்னு. வேண்டாம் வேண்டாம், இப்பெல்லாம் தொடச்சு டைமை வேஸ்ட் பண்ணாத. இனிமே எது பண்ணாலும் மேலதான் பண்ணணும், டெரஸ்ல தான் பண்ணணும். ஓகே, கம் சூன்.